லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓ அப்படியா? அப்போ என்னங்கறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க. அம்மா, எனக்கு என்னவோ மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. உனக்கே அப்படி கிடந்து அடிச்சுக்குது? அது கோர்ட்ல என்ன தீர்ப்பாச்சுன்னு தெரியலையே. என்னத்த சொல்லியிருப்பாங்க? எல்லாம் தெரிஞ்சது தானே. அந்த ஆளை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. அந்த அம்மாவை இன்னும் காணுமே, அதானே. அது வீட்டுல வந்து இனிமே கிழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அங்கேயே உட்கார்ந்து இந்த ஆளை கட்டின பாவத்துக்கு அழுது தொலைச்சிட்டு இருந்தா பொழப்பு எப்படி ஓடும்? 4 வீடு ஏறி இறங்கி, அம்மா சமையல்காரி வேணுமா, 10 பாத்திரம் தேய்க்க ஆள் வேணுமா, அப்படியே வேலைக்கு ஆள் வேணுமான்னு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். வேலைக்கு போனா தானே அவ வீட்டுல அடுப்பெரியும். இவ்ளோ நடந்தும் கூட அந்த பொம்பளை காலையிலேயே எவ்வளவு திமிரா கிளம்பி போச்சுன்னு பார்த்தல்ல. டேய் ரவி, அண்ணே, உன் மாமனாருக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருந்தா கேள. போனை போட்டு தீர்ப்பு என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஜெயில் தான் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அவர் உள்ள போறது இருக்கட்டும், இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? அப்பா உள்ள போனதுல எனக்கு தானே ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்? டெய்லி ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பாரு. கேட்கறதுக்கும் ஜாலியா இருக்கும். அவர் வீட்ல இருந்தா சும்மா போர் அடிச்சிருக்காது, சிரிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஏ ரேவதி, நான் வேணா 1/2 டஜன் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு வருவா. வீட்டுல என்ன பேச்சு பேசுவ, இப்ப பேசியான்னு கேட்கவா? நானும் வரேன்டா, என்னையும் கூட்டிட்டு போடா. வா போலாம். ஜெயில போய் பாக்குறது ஒன்னும் சும்மா இல்ல. அதுக்கு காலையிலேயே எழுதி கொடுத்து நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். ஐயோ, அவ்ளோ கஷ்டப்பட்டு அவரை போய் பார்க்கணுமா என்ன? அதுவும் சரிதான். சொல்லுங்க சார். வாங்க. ஓகே. டேய் ரவி, என்னடா என்னமோ ஜெயிலுக்கு போறது உறுதின்னு இவர் பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. போறதுக்கு Dress ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருப்பாரோ? ஏய், இவ வேற. ஆமாடி, வீட்டுக்கு போய் பேஸ்ட் பிரஷ்லாம் எடுத்து வாங்கன்னு சொல்லி கைதி அனுப்புவாங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்பதானே ஃபோன் வந்துச்சு. கடைசி நேரத்துல கோர்ட்ல ஏதோ ட்விஸ்ட் ஆயிடுச்சா? ட்விஸ்டா? ட்விஸ்டா? என்ன பெரிய ட்விஸ்ட்? சரி, இந்த ஆளு வந்தது ஒரு வகையில நல்லதுதான். அடுத்த மாசம் பணம் வந்துரும்ல. எழுந்துருங்க, வாங்க. பழைய துணியில அப்படி கழட்டி போட்டுட்டு
இந்த புது துணியை போட்டுக்கிட்டு வாங்க. உங்களை பிடிச்ச கஷ்டம் அத்தனையும் இத்தோட விட்டுடுச்சுன்னு வேண்டிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாங்க. போங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் நில்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வேண்டாம் சீதா, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இருங்க. இத்தனை வருஷமா நீங்க பேசும்போதெல்லாம் உங்களை அமைதியா இருங்க, பேச வேண்டாம், அவங்க நம்ம பிள்ளைங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்க அப்பா ஒவ்வொரு முறையும் உங்களை கண்டிக்கும் போதும் உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு அவர் சொல்லும் போது கூட மனசார நீங்க ஏன் கூட தான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க பண்ண காரியம் இவ்வளவு நாளா நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு துளி கூட அர்த்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு எதிரியா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல கூட வந்து நிப்பாங்க. அப்படியே நிக்க முடியலனாலும் அவங்களோட அந்த நிலைமைய பார்த்து கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டாம். எங்களோட நிலைமைய பார்த்து நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படலையே. அவர் ஜெயிலுக்கு போறத நினைச்சு ஏதோ திருவிழா கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா இருந்தீங்க. அந்த அளவுக்கு நாங்க என்னடா தப்பு பண்ணிட்டோம்? உங்க அப்பா உங்க எல்லாரையும் எப்பவோ அவரோட மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. நான் ஒருத்தி மட்டும்தான் என் நெஞ்சில உங்களை சுமந்துகிட்டு இருந்தேன். இனி அவரே உங்களை ஏத்துக்கிட்டாலும் நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை என் பிள்ளைங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். இந்த உலகத்துல யாரு வேணாலும் எப்படிப்பட்டவங்களை வேணாலும் நான் ஏத்துக்குவேனே ஒழிய உங்களை மட்டும் எந்த காலத்திலயும் நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்கிறதுக்கு உண்டான தகுதியை கூட நீங்க எல்லாரும் இழந்துட்டீங்க. நீ பிறந்து முதல் 6 மாசம் கையில இருந்து தொட்டில போட்டா கதறி அழுவ. அந்த முதல் 6 மாசம் நாங்க 2 பேரும் மாறி மாறி உன்னை எங்க கைய விட்டு இறக்காம வச்சிருப்போம். ஆனா நான் கதறி அழும்போது நீ என்னை கை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இல்லடா. இவனுக்கு யார் யாரோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு குடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா உன்னை முதல் பாக்குறப்போ அப்பா இல்லாத பொண்ணு, கஷ்டப்படுற குடும்பம், அப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா வாழ வைக்கலான்னு உன்னை இவனுக்கு கட்டி வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு தான் அறிவில்லைனா உன்னாலே எப்படி அவன மாதிரியே மனசாட்சி இல்லாம இருக்க முடியுது? ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு செய்யறதுல ஒரு துளியாச்சும் உன்னை பெத்தவங்களுக்கு செய்யணும்னு உனக்கு எந்த காலத்திலயும் தோணல? ஏதோ இந்த வீட்ல நாம தான் கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், பணம் தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இப்போ நீ நடந்துக்கிறது தான் நீ படிச்ச லட்சணமா?
இன்னைக்கு நீ வேலையில இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு ஒரு நொடி யோசிச்சிருந்தா கூட நீ இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டே. உன்னை எல்லாம் பெத்தது இந்த வயிறு தானான்னு என்ன பார்த்து நானே நொந்துக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு மக எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு ஒண்ணுமே இல்ல. ச்சீ. நல்லா கேட்டுக்கோங்க. அவரே மனசு மாறி உங்களை எல்லாம் மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா மனசுல ஏற்பட்ட ரணம் வலிக்காத அளவுக்கு மறந்து போச்சு. இப்ப சொல்றேன்டா, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடைசி காரியத்தை கூட நீங்க யாரும் எனக்கு செய்யக்கூடாது. அதுக்குண்டான எந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. வாங்க போவோம். என்ன அப்படி பாக்குறீங்க? எப்படி சீதா? என்ன இல்ல, உன்னோட புது அவதாரத்தை பார்த்து அதிர்ச்சியில இருக்க. பாரு எப்படி சிலுத்து இருக்கு. என்னால நம்பவே முடியல சீதா. இத்தனை வருஷமா பனிமலை மாதிரி இருந்த என் சீதா இன்னைக்கு என்னடான்னா எரிமலையா வெடிச்சு சிதறப்ப என் கண்ணை என்னாலே நம்ப முடியாம இன்னும் நான் உன்னை பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க மனுஷனா இருந்தா எல்லா உணர்ச்சியும் இருக்கணும்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நானும் பொறுமையா இருக்கிறது? கரெக்ட் தான். ஆனா என்ன பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீயே. ஆமாங்க, நீங்க ஆபத்தான நிலையில இருந்து உதவாத இவனுங்க கிட்டலாம் இனி எந்த எதிர்பார்ப்பும் வைக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க தப்பு செய்யும் போதெல்லாம் தெரியாம செய்யறாங்க, அடுத்த முறை திருந்திடுவாங்கன்னு நானும் பொறுமையா இருந்தேன். நாம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தாங்க இத்தனை வருஷமா நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இனி அவனுங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாம நல்லா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க கூட சொல்லுவீங்களே இவனுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இவங்களை ஜெயிச்சு காட்டணும்னு. இவர் என்ன பிள்ளைங்க கிட்டயே இப்படி சவால் விடுறாருன்னு அப்ப எனக்கு தோணும். ஆனா இப்ப நானே சொல்றேங்க, இவனுங்களுக்கு முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும். ஒரு அப்பாவோட கோவங்கிறது அந்த நேரத்துல கண்டிப்போட போயிடும். ஆனா ஒரு அம்மாவோட கோவம் என்னங்கறத இனிமேதான் இவனுங்க பார்க்க போறானுங்க. நான் வீட்டு வேலைக்கு போனதையும் நீங்க டிரைவர் வேலைக்கு போனதையும் இவங்க எல்லாரும் எவ்வளவு இளக்காரமா பார்த்தாங்க. நமக்கு ஒண்ணுமே முடியாம வேற வழி இல்லாமதான் நாம அப்படியெல்லாம் போனோம்னு இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் தாண்டி நாம பெருசா பண்ணணுங்க. இது உன்னோட சவால் மட்டும் இல்ல சீதா, நம்மளோட சவால். மலரே, அழுது போதும் மலரே. அதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. என்னடா ஒண்ணும் இல்ல? இன்னைக்கு வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம சம்பந்தமே இல்லாம எங்கேயோ விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருந்திருக்கோம். இதுக்குதான் நான் அப்பா அம்மா கூட வந்திருக்கணும்னு இந்த வீட்டுக்கே வந்தேன். நம்ம ஒரே வீட்ல இருந்தோம், இதெல்லாம் நமக்கு தெரியாம போனது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அதான் மாமா எல்லாத்தையும் அச்சு தூள் பண்ணி வெளியே வந்துட்டார்ல. என்ன அவர் வெளியே வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருக்காரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு.
எங்க மேலலாம் எவ்வளவு பெரிய வெறுப்பு இருந்திருந்தா அவர் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. என்னால நினைச்சு பார்க்கவே முடியல பாண்டி. நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அவர் அங்க வரதுக்கே யோசிச்ச ஆளுடா. அவரு போய் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நாம என்னமோ அவர் எங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். நாங்க 4 பிள்ளைங்க இருந்தோம். அவருக்காக என்ன செஞ்சோம் சொல்லு? அவர் இந்த மாதிரி ஜெயிலுக்கெல்லாம் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன மலர் பேசுற? இதுல உன்னோட தப்பு என்ன ஆகுது? தப்பெல்லாம் உன் அண்ணனுக்கு மேலே உங்க அக்கா மேலே ஆகுது. இது பாரு, நீ ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு அதான் கஷ்டப்பட்டுக்கிற. இந்த பிரச்சனை எல்லாம் என்னால அப்படி பார்க்க முடியல பாண்டி. என் அண்ணனுங்க ஒரு விதத்துல அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கானுங்க. நான் எதுவுமே பண்ண முடியாம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு நினைச்சா அசிங்கமா இருக்கு பாண்டி. பிள்ளைங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே அவருக்கு மொத்தமா விட்டு போச்சு. அதான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல கடங்காரனா இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் ஆயிட்டோம் பாண்டி. நீ யாருங்கிறது உங்க அப்பா அம்மாக்கு நல்லாவே தெரியும் மலரு. இது பாரு, நீயும் நானும் அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அவங்க ஒரே வருத்தம். உண்மையில அவங்களுக்கு கோவம்லாம் கிடையாது மலரு. அவங்க கோவம் எல்லாம் உன் அண்ணனுங்க மேலதான். நம்ம ஏதாவது பண்ணணும் பாண்டி. மலரே, நீ தப்பா தெரியலன்னா நான் உனக்கு சொல்லிட்டா? என்ன? உங்க அப்பா அம்மாவை நம்ம ஜெயிக்க வைக்கணும் மலரே. என்னடா சொல்ற? இந்த பாரு, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் நாளை கூட பாத்துக்கலாம். ஆனா இந்த வயசுல மொத்தமா எல்லார் மேலயும் நம்பிக்கை இழந்து போய் நிக்கிற உங்க அப்பா அம்மாவுக்கு தேவை ஒரு சப்போர்ட். அவங்களாண்ட போய் எல்லா புள்ளைங்களும் அப்படி கிடையாது, சரிங்களா? அப்பா அம்மாக்காக உயிரையும் கொடுக்குற பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நாம தான் புரிய வைக்கணும். நம்ம எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம், அவர் தான் நம்மள பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, அவர் யார் மலரு நம்மள சேர்த்துக்கிறதுக்கு? அவர் சேர்த்துக்கலன்னா நம்ம இல்லைன்னு போடுவோமா? உங்க அண்ணனுக்கு கொடுத்தா பேச்சுவார்த்தை இல்ல. ஆனா அவனை பாத்தியா, எதுவா இருந்தாலும் உள்ள பூந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயினேங்கிறான். இத பாரு, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவனே தயங்காம பண்ணிட்டு போகும்போது நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்கு மலரு தயங்கணும்? இல்ல யாரு கேட்கணும்னு நினைக்கிற? இத பாரு, மலரு என் புள்ளடா. மலர மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நான் குத்து வச்சிருக்கணும்னு அவர் வாயிலே சொல்ல வைக்கணும் மலரே. நம்ம எல்லாரும் பொதுவா என்ன நினைப்போம்னா, நம்ம அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வருஷம் இதே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம அத பண்ணலாம் இத பண்ணலாம்னு நினைப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டே இருப்போம். பார்த்தா அதுக்குள்ள அவங்களுக்கு வயசாகி போயிடும். அப்பா அம்மாக்கு எதுவுமே செய்ய முடியாம போச்சேன்னு பின்னால நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா எதுவா இருந்தாலும் நம்ம இப்பவே செஞ்சாகணும். அப்பா அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என் அண்ணனுங்களை சும்மாவே விட மாட்டேன். மலரே, நம்மளும் இறங்கி செய்வோன்ற. நீயே பாரு, என்னதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் உனக்கு தலை தீபாவளிக்கு புடவை எடுக்க காசு குத்தது யாரு? உங்க அப்பா தானே. சரி அத்தை விடு, உன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு குத்தது யாரு? நமக்கு காம்படிஷன்ல விட்டு குத்தது யாரு? உங்க அப்பா தானே. மலரே, உனக்காக உன் அப்பாவா அவர் எல்லா கடமையும் செஞ்சுட்டாங்கிறாரு. அவர் கடமையை அவர் செய்யும் போது ஒரு பிள்ளையா நம்ம கடமையை செய்யறதுக்கு அவராண்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? இல்ல எதுக்கு கேட்கணும்ன்ற? மலரே, நம்ம தான் செய்யறோம் தெரியாம பின்னாடி நின்று நம்ம எல்லாத்தையும் செய்வோம். ஓகேல, கண்ணத்தோட சரியா? போய் உங்க அப்பா கிட்ட பேசு. போ போய் பேசு, போ. அப்பா அப்பா அப்பா. என்னடா காலையில இருந்து இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீடே ரொம்ப அமைதியா இருந்ததேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ வந்துட்டால, இன்னைக்கு நல்ல டிராமா இருக்கும் போலயே. அப்பா அப்பா, வெளில வாங்க. அவர் எதுக்கு கூப்பிடுறா இவ? நீ போமா. ஏன் மேகலா? மா நீ போமா. இவ ஒருத்தி சீதா, என்ன வெளியில போ வெளியில போ. இவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு. ஆரம்பமே அசத்தலா இருக்கே. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா இது என்ன கேள்வி? நாங்க என்னமா பண்ணிட்டு போறோம்? நீங்க என்ன பண்றதா ஐடியா இருந்தாலும் இனிமே எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தாலே போதும். உங்க 2 பேருக்கும் தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என்ன இவளுக்கு ஏதாவது லாட்டரி சீட்ல பிரைஸ் அடிச்சிருக்கா?
முதல்ல உன் வீட்டுல 3 வேளையும் அடுப்பெரியதான்னு பாரு. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு தானம் தர்மம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல. இந்த லட்சணத்துல இவன் நம்மள வந்து பார்க்க போறாளாம். அப்பா, உங்க 2 பேருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. என் தலை அடகு வச்சாது செய்வேன். நான் செய்ய போறத தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் தடுக்காதீங்க. என்ன பாசம் என்னைக்கும் இல்லாத மாதிரி நீ கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இவ வேற ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கா போல. காலம் போற தலையை அடகு வைக்க போறேன், தலையை அடகு வைக்க போறேன்னு வசனம் மட்டும்தான் பேச முடியும். ஏதோ தங்க வெள்ளியா இருந்தா விக்கலாம். யாராவது தலையை அடமான வச்சு பணம் தருவாங்களா? இந்த லட்சணத்துல இதெல்லாம் வக்கீலுக்கு பிடிக்குது. நல்ல வேளை, நான் கூட இந்த ஆளு பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்குவாருன்னு நினைச்சேன். சீதா, நான் கிளம்புறேன். அப்பா, ஒரு நிமிஷம். அப்பா, நீங்க பாட்டுக்கு ராஜாக்கு பணம் கொடுக்கணும், ரவிக்கு பணம் கொடுக்கணும்னு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி இப்ப பாருங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு வீட்ல இருக்கிற நாங்க அழுதுட்டு இருக்கணுமா? சரி, எங்களை விடுங்க. அம்மாவை நினைச்சு பாத்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருப்பீங்களா? இந்த பாரு, அது என்னோட பர்சனல் விஷயம். அதுல தலையிடுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது எப்படி தலையிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம்? நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலையிட்டு தான் ஆவேன். பொண்ணெல்லாம் தலைமுழுகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் புதுசா வந்து தலையிடுறாளாம். சீதா, போ சொல்லு சீதா. இவள சும்மா வந்து தேவையில்லாம பேசு. அம்மா, அப்பா என்னமோ சொல்லிட்டு போட்டும். ஆனா நான் சொல்றேம்மா, இந்த வீட்டு மேல இருக்கிற கடனை அடிச்சு பத்திரத்தை மீட்டு நான் உங்க கையில தரேன். இந்த வீட்டுல மறுபடியும் உங்களை அதே கௌரவத்தோட நான் வாழ வைக்கிறேன்.